அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டெட் பேப்பர் 1க்கான கம்ப்ளீட் ஸ்டடி பிளான் தான் நம்ம பார்க்க போகிறோம். 60 நாளுக்கான கம்ப்ளீட் ஸ்டடி பிளான். ஒவ்வொரு 3 நாளைக்கும் ஒவ்வொரு டார்கெட் நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த ஸ்டடி பிளானை பேஸ் பண்ணி நம்ம டெஸ்ட் பேட்சும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டேரெக்டாக ஆப்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை ஜிபே பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பிளான் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 4ஆம் தேதி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. செப்டம்பர் 4ஆம் தேதி படிக்கிறதுக்கு பிளான் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு 7ஆம் தேதி. ஸோ டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறவங்க 7ஆம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னாலும் டெஸ்ட் எதுவும் உங்களுக்கு மிஸ் ஆகாது, நீங்கள் டெஸ்ட் எழுதிக்க முடியும். சரிங்களா? ஓவராலாக எவ்வளோ டார்கெட் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக உங்களுக்கு 24 டெஸ்ட் இருக்க போது. அது இல்லாமல் 16 டெஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க போது. உங்களுக்கு கிட்டத்தட்ட 5000 கொஸ்டின்ஸ் பக்கம் நீங்கள் டெஸ்ட் எழுதுங்க. ஒவ்வொரு 3 நாளைக்கும் டெஸ்ட் இருக்க போது. பேப்பர் 1க்கு ஜாயின் பண்ணுறவங்க, பேப்பர் 2க்கு ஜாயின் பண்ணுறவங்க ஜிபே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை டேரெக்டாக அதிகமான அகாடமி ப்ளஸ் ஆப்பில் பேப்பர் 2ல் இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸ்க்கு ஆல்ரெடி பிளான் கொடுத்துருப்பேன், மேக்ஸ் சயின்ஸ்க்கும் ஆல்ரெடி பிளான் கொடுத்துருக்கேன். வீட்டிலேருந்து படிக்கிறவங்க பிளானை பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டு வீட்டிலேருந்து படிக்கிறவங்க படிச்சுக்கோங்க. ஆப்பில் ஜாயின் பண்ணி டெஸ்ட் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டேரெக்டாக ஆப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ பேப்பர் 2ல் இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸ் மேக்ஸ்க்கு உங்களுக்கு 1200 அப்படின்னு இருக்கும். பேப்பர் 1க்கு 1100 ரூபா. சரிங்களா? ஜிபே நம்பரும் கொடுத்துருக்கேன். ஜிபே பண்ணுறவங்க மறக்காமல் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிவிடுங்க. சரியா? ஜிபே நம்பர் இதுதான் பேப்பர் 1க்கானது. சரியா? பே பண்ணிட்டு மறக்காமல் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிடுங்க. ஓகே. ஸோ எப்படி படிக்கணும் அப்படின்றத ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேன். டெட் பேப்பர் 1க்கு நம்ம எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கணும் அப்படின்றது ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேன். ஷார்ட்டாக சொல்லிடுறேன். சரிங்களா? சைக்காலஜியில் 30 கொஸ்டினுக்கு ஒரு 15 கொஸ்டின் டார்கெட் பண்ணுங்கள். தமிழில் இருக்கக்கூடிய 30 கொஸ்டினில் ஒரு 25 வினாக்கள் நீங்கள் டார்கெட் பண்ணிங்கன்னா போதுமானது. உங்களுக்கு கொடுத்துருக்கூடிய ஸ்டடி பிளான்லையும் அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பேன். ஓவராலாக கவர் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பேன். பட் நம்ம ஒரு தமிழில் 25 கொஸ்டின் போட்டால் போதுமானது. இங்கிலீஷில் இருக்கக்கூடிய 30 வினாக்களுக்கு ஒரு 15 கொஸ்டின் போடுங்க. அதே போல் மேக்ஸில் இருக்கக்கூடிய 30 வினாக்களுக்கு ஒரு 15 கொஸ்டின். இவிஎஸ் சோசியல் அதே போல் சோசியல் சயின்ஸில் 6லேருந்து 8 வரையும் நல்லா படிங்க. கேட்கக்கூடிய 30 வினாக்களில் ஒரு 15 கொஸ்டின் நல்லா போட்டிங்கன்னா போதுமானது. நம்மளுடைய டார்கெட் 85, 82.5 வாங்கினா போதும். 85 டார்கெட் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு பிளான் கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறது 7ஆம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. 1100 அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். பேட்ச் பற்றி கடைசியாக பார்த்தலாம், முதல்ல பிளான் பார்த்துடலாம். சரியா? ஸோ பிளான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், அதுக்கப்புறம் தமிழ், அப்புறம் இங்கிலீஷ், அப்புறம் மேக்ஸ், அப்புறம் சோசியல் சயின்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு டேர்ம் படிப்பீங்க. தமிழில் ஒரு டேர்ம் படிப்பீங்க, அப்புறம் இங்கிலீஷில் ஒரு டேர்ம் படிப்பீங்க. 6ஆம் வகுப்பு முதல் பருவம் 6லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்போ தான் என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சு படிக்க முடியும். மேக்ஸும் சரி இல்லை சயின்ஸும் சரி. ஸோ தமிழ் 6ஆம் வகுப்பு முதல் பருவம், இங்கிலீஷில் முதல் பருவம், மேக்ஸில் முதல் பருவம், சயின்ஸில் முதல் பருவம், சோசியல் சயின்ஸில் முதல் பருவம். இதே போல் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு டேர்ம் நீங்கள் படிச்சுட்டு வரீங்க. சரியா? 2வது டெஸ்ட்டுக்கு தமிழ் செகண்ட் டேர்மு, இங்கிலீஷ் செகண்ட் டேர்மு, மேக்ஸில் செகண்ட் டேர்மு, சயின்ஸில் செகண்ட் டேர்மு, சோசியல் சயின்ஸில் செகண்ட் டேர்ம். சரியா? ஸோ இதை படிக்கும் போதே நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டெஸ்ட்டும் எழுதுவீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கேயே கொடுத்துருப்பேன். சைக்காலஜி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 8 டெஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? ஆல்ரெடி பேட்சில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸும் எழுதிட்டு இருக்கீங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 150 வினாக்கள் வந்து கொஷின் பேப்பர் 1க்கான கொஷின் பேப்பர் கொடுத்துருவோம். ஸோ அதை படிச்சுட்டு அதுலேருந்து ஒரு 30 கொஷின் டெஸ்ட்டாக இருக்கும். படிக்கும் போதே மற்றதெல்லாம் நம்ம எப்படி படிக்கணுன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் கம்பல்சரி படிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கணும். நீங்கள் வீட்டிலேருந்தே படிக்கிறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக பழைய வினாத்தாள்களை படிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. 8 டெஸ்ட்டு முடித்த பிறகு அதுக்கப்புறம் உங்களுக்கு சைக்காலஜிக்கான டெஸ்ட் இருக்கும். சரியா? அதே போல் 9th 10th தமிழ் இது எல்லாமே இருக்கும். ஒரு 15 டெஸ்ட்டை ப்ராப்பராக நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னாவே போதுமானது. ஓவராலாக 24 தேர்வுகள் உங்களுக்கு இருக்கும். சரியா? டெஸ்ட் நம்பர் 24 வரலையும் நான் கொடுத்துருக்கேன். இது பிளானுக்கானது. ஃபுல் மாடல் டெஸ்ட் 22, 23, 24 இதெல்லாம் ஃபுல் மாடல் டெஸ்ட்டில் இருக்கும். சரியா? இது முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு புக் பேக்கான டெஸ்ட் இருக்கும். புக் பேக் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எந்த டைம்னாலும் நீங்கள் எழுதுற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஆட் பண்ண பிறகு நீங்கள் டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிக்கலாம். அது தமிழ்லையும் இருக்கும், சயின்ஸ்லையும் இருக்கும், சோசியல் சயின்ஸ்லையும் இருக்கும். சரியா? ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் அப்படின்னாலும் வீடியோக்கு கீழே நீங்கள் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். படிக்கும் போது நீங்கள் 6லேருந்து 10 வரையும் தமிழ் நல்லா படிங்க. சோசியல் சயின்ஸை பொறுத்தவரையும் நீங்கள் 6லேருந்து 8 வரையும் நல்லா படிங்க. இங்கிலீஷை பொறுத்தவரையும் கிராமர் நல்லா பாருங்கள். மேக்ஸ் 6லேருந்து 10 வரையும் படிச்சுனா போதுமானது. இது இல்லாமல் பேப்பர் 1க்கு படிக்கும்போது லோயர் ஸ்டாண்டர்ட் படிங்க. 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய தகவல்களும் நீங்கள் படிக்கணும். அதுவுமே நான் பிளானில் கொடுத்துருக்கேன். ஆல் ஸ்டாண்டர்ட், 4th ஸ்டாண்டர்ட் இதெல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்போம். பிளான் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். லோயர் ஸ்டாண்டர்டுமே மென்ஷன் பண்ணியிருப்பேன். சரியா? ஸோ இது எல்லாமே முடிச்சிருங்க. படிக்கும் போது என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான ஸ்டடி பிடிஎஃபும் ஆப்பில் அப்டேட் இருக்கும். ஆப்பில் பார்த்துட்டு நீங்கள் படிச்சுட்டு எழுதுற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ ஜாயின் பண்ணுறவங்க டைரெக்டாக அதிகமான அகாடமி ப்ளஸ் ஆப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் எல்லாமே அதிகமான அகாடமி ப்ளஸ் ஆப்பில் தான் நடக்க போகுது. டெஸ்ட் எழுதி முடித்த பிறகு உங்களுக்கான மார்க், ரேங்க் இதெல்லாமே அப்டேட் ஆகிடும்.
ஒவ்வொரு டெஸ்ட்லையும் என்ன மார்க் வாங்குறீங்கன்றது உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். அடுத்தடுத்த டெஸ்ட்டில் என்ன பர்ஃபார்மன்ஸில் இருக்கீங்க, ஒரு டெஸ்ட்டில் 100 வாங்குறீங்க, 85 வாங்குறீங்க, 95 வாங்குறீங்க, இல்லை 120 வாங்குறீங்க அப்படின்னா கம்ப்ளீட் பர்ஃபார்மன்ஸை நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். சரியா? ஸோ இது எல்லாமே ஆப்பில் இருக்கும். ஆப்பில் தப்பான கேள்வி என்ன, நீங்கள் என்ன தப்பான ஆன்சர் பண்ணுவீங்க, அதுக்கு சரியான ஆன்சர் என்ன, இது எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகிடும். நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். சரியா? திரும்பவும் எடுத்து அந்த கொஷின் பேப்பர் ரீட் பண்ணவும் முடியும், இல்லை மறுபடியும் அந்த டெஸ்ட் எழுதி பார்க்க நினச்சாலும் எழுதி பார்க்கவும் முடியும். சரியா? அது எல்லாமே இருக்கும் போது ஃபீஸும் ரொம்ப கம்மியான ஃபீஸ் தான் அப்டேட் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ ஜிபே நம்பர் 9993599181. ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இதே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.